டேய் தண்ட சோறு சோறு சும்மா உட்காந்து சாப்பிடாம ஏதோ வேலை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடலாம்ல. சும்மா தண்ட சோறுன்னு சொல்லாதீங்கம்மா. ஆமா நீ பெரிய கலெக்டர் வேலைக்கு போயிட்டு கலக்கிட்டே இருக்கிற உனி தண்ட சோறுன்னு சொல்லாம குக்கரையே காலி பண்ணிடுவான் போல் இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லு பேபி, இதோ வந்துட்டேன். டேய் என்னடா கூப்பிட்டு விட்டு போற? என் வீட்டுல தனியா இருக்கலாமா, ஒத்தாசைக்கு போறேன். டேய் என்ன வீட்டுல விட்டு போடா. டேய் பிச்சைக்கார நாயே, என்கிட்டயே குரல வசதியா? அண்ணா டேய் வயிறு வெடிச்சிரும் போறாடா, மூச்சு அடைக்குது, விர்றா. எது பத்தி யோசிக்காத, உனக்கு எப்போ நான் இருக்கேன். இந்தா. டேய் உனக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம்லடா. இந்த தண்ட சோறுக்கு எதுக்குடா வாங்கிட்டு வர்ற? மா என் தம்பி தண்டசோரா ஒரு நாள் கலெக்டர் ஆவான் பாருங்க. யாரு இவனா? அவன் கண்டிப்பா ஒரு நாள் கலெக்டர் ஆவான். அதை நீங்க வாயடிச்சு போய் பார்க்கதான் போறீங்க பாருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் நம்மள ஒதுக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தா போதும், கண்டிப்பா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். டேய் உங்க அண்ணனுக்கு இப்பதான்டா கல்யாணம் ஆயிருக்குது. உங்க அண்ணி சமைச்சது உப்பு இல்ல காரம் இல்லன்னு சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. சரிப்பா. எல்லாரும் சாப்பிட வாங்க. உப்பு இல்லாத சாப்பாடு இப்படிதான் சாப்பிடுறதோ. மாமா சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நீங்க சாப்பிடுறப்ப மட்டும் உப்புல சாப்பாடை போட்டுக்குங்க. நம்ம சமைக்கிறது அவனுக்கு பிடிக்கல போலயே. என்னது உப்புமாவா? இது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. எனக்கு பிடிக்காது, வேற சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அம்மா இல்லாத பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. இருக்கிறதே சாப்பிடுறதுன்னா சாப்பிடுறா, இல்லைன்னா பத்திங்க. நீ சமைக்கிறதே சுத்தமா சரியில்லை. இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்ச சாப்பாடு அம்மா இன்னும் கொஞ்சம் போடும். அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். இப்போ எங்க அம்மா இருந்தா எனக்கு பார்த்து செஞ்சிருப்பாங்களா? தம்பி இந்தா இதுல மேகி இருக்கு. என்னம்மா உப்புமா பண்ணிருக்க? குழந்தைனுக்கு இது பிடிக்காது. மாமா எனக்கு தெரியாது. சரி விடுமா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இந்நேரம் அத்தன் இருந்தா அவனுக்கு ஸ்பெஷலா செஞ்சிருப்பானுங்க. தேங்க்ஸ் அண்ணி. அம்மா மாதிரி யாருனாலே வர முடியாது, ஆனா அம்மா ஸ்தானத்துல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா தம்பி. டேய் மேல போய் உங்க அண்ணி ரூம்ல தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வாடா. இது அண்ணி ரூம்க்கா? டேய் உங்க அண்ணி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. மேல போய் எங்க அண்ணி கிட்ட ஃப்ரெண்டியா பேசலாம்ல. கம்மன் இருங்கம்மா. எனக்கு வேற பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அவங்க வேற இப்ப வந்தவங்க, நான்லா பேச மாட்டேன். இவர் என் குழந்தை தான், அப்படியே எப்படி தேங்குறாரு? காலேஜ் போக வேற டைம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? தட்டலாமா வேணாமா? ஒரு வார்த்தை சீக்கிரம் வர சொன்னா வந்திருக்க போறேன். இவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல போல. சை அத்தை, உங்க ரெண்டாவது பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க கொஞ்ச நாள் தனி கொடுத்துன போறோம். என்னம்மா சொல்ற? அவரோட அண்ணன் அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைச்சு என் மேல கோவமா இருக்காரு போல. என்னம்மா பேசுற நீ? உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, இப்பதான் இவ்வளவு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல. என்னம்மா நீங்க டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்பட்டு வார்த்தை விட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தாது. இவ்வளவு நாள் பொண்ணுங்கிட்ட பேசாம இருந்து அண்ணி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தான்மா பேசாம இருந்தேன். ஒரு அண்ணி அம்மாவை நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க அண்ணி. அண்ணா எங்க போனா? உங்க அண்ணா முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காருடா. வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். 2 வாரமா? அண்ணா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு வேணும், காசு அனுப்புறீங்களா? அக்கௌண்ட்ல காசு இல்லடா, அண்ணி கிட்ட வாங்கிக்கோ. சரிண்ணா. அண்ணி அண்ணா உங்ககிட்ட ஃபீஸ் காசு வாங்கிக்க சொன்னாரு. ஏண்டா உங்க அண்ணா தான் சொன்னார்னா உனக்கு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய் கூசல? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு, அதை நீ உன் தேவைக்கு ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிருவியா? இல்ல நீ அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க நம்பி வாழாம உன்னை நம்பி வாழுடா. செம் ஃபீஸ் கட்டுறக்கே அண்ணே அப்படி திட்டினாங்க. காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்ட சொல்லியிருக்காங்களே. அண்ணா பார்ட் டைம் ஏதாவது வேலை கிடைக்குமா? தட்டல் எடுக்கிற வேலை வேணா இருக்குப்பா. சரிண்ணா. சார் எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல கட்டணும். ஃபீஸ் உங்க அண்ணி ஆல்ரெடி கட்டிட்டாங்கப்பா. இந்தாங்க, எனக்கு யார் காசும் தேவையில்ல. டேய் நீ வச்சுக்கோடா, அது உனக்கு தான். அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர நாங்க ஒன்னு அடுத்தவனா பாக்கலடா. உன் தனிப்பட்ட செலவுக்கோ உன் காலேஜ் ஃபீஸ்க்கோ மற்றவங்கள நம்பாம உனக்காக நீ கஷ்டப்படணுன்றத புரிய வைக்க தான் நான் இதை பண்ணேன். அக்கா தள்ளுங்க. அக்காவா? நான் உனக்கு அண்ணிடா. சரிங்க. என்ன நம்ம கிட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு இப்படி ஓடுறாரு? பரவாயில்லையே, எல்லாம் சமைச்சிட்டா வீடெல்லாம் கூட்டிட்டா பொறுப்பா இருக்கிறாளே. உங்க அண்ணி பாரு வீடே மாத்திட்டா. நான் இல்லாத போது அவதான் உன்னை பாத்துக்க போறா. எது அவங்களா? அவங்க உள்ள என்னால இருக்க முடியாதுமா. என் ப்ளூ டி ஷர்ட் இங்க காணோம். உன் ரூம்ல இல்லைன்னா உன் அண்ணி ரூம்ல இருக்கும். என் ட்ரெஸ் எப்படி அவங்க ரூமுக்கு போகும்? டேய் அவன் உன் ட்ரெஸ் எது உங்க அண்ணா ட்ரெஸ் எதுன்னு தெரியாம எடுத்து வச்சிருப்பா. நீ போய் அவகிட்ட கேளு. யாரு? நான் தான். நான் தான் அருணேஷ்கா. கேக்கல சரியா? அக்கான்னு கூப்பிடுறீங்க. யாரு? சரி நான் அப்புறம் வரேன். டிஷர்ட் கொடுங்க, அது என்னோடது. ஆனா முறையா கேளு. எனக்கு அப்பெல்லாம் கூப்பிட வராதுங்க, புரிஞ்சுக்கோங்க. தம்பி, அண்ணின்ற வார்த்தை ஒண்ணு கெட்ட வார்த்தையோ இல்ல கேவலமான வார்த்தையோ இல்ல. அது அம்மான்ற புனிதமான வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை. இல்லங்க, இவ்வளவு நாள் இல்லாம உங்களை எப்படி இப்படி பாக்குறதுன்னு தெரியல. கொழுந்தாருன்றது வார்த்தைக்காக தான் வேறையே தவிர அதோட பாசம் எல்லாம் ஒண்ணுதான் தம்பி. நான் உன்னை என் தம்பியை தான் பாக்குறேன். இந்தா அண்ணி. இனிமே நான் உங்களை அண்ணின்னே கூப்பிடுறேன். பாப்பா அப்பா பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எனக்கு எதுவும் வேணாம், போங்கப்பா.
ஏன்பா எப்ப பாரு குடிச்சிட்டு வரீங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது, போமா. ப்ளீஸ்ப்பா, எனக்காக நீங்க குடிக்காதீங்க. அம்மா, அப்பா சொல்றல, நீ உள்ள போ. இனிமே நீங்க என்கிட்ட பேசாதீங்கப்பா. என் பொண்ணுகிட்ட நான் உண்மை எப்படி சொல்லுவேன்? இந்தாமா இந்தாமா, பஸ்ஸுக்காவது காசு வச்சுக்குமா. என் மேல பாசம் இல்லாதவங்க எனக்காக அக்கறைப்பட வேணாம். இப்பவும் குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்திருக்காரு. மா, அப்பா இப்ப குடிக்கலம்மா, உனக்காகத்தாம்மா பாத்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் வேணும்னு குடிக்கலம்மா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அவளை என்னால விட்டு இருக்க முடியல, அதனாலதான்மா குடிக்கிறேன். குடியினால நான் இன்னொரு விரவை இழக்க மாட்டேம்மா, இனிமேல் குடிக்க மாட்டேம்மா. ஆறுகுட்டி வச்சு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறேன், பண்ணலாமா? குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு 6 பொண்ணு சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே. பொண்ணுங்க தான் எனக்கு உலகமே, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. பெரிய பொண்ணு அன்பானவ, ஆனா கோவக்காரி. சின்ன பொண்ணு சரியான வாயாடி, ஆனா போய் சொல்லி மாட்டிக்கானுங்களா. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற பாருங்க. அப்பா எனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட். எனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட். 2 பேர்த்துக்குமே இந்தா புடிங்க. சரிப்பா. அப்பா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல சத்யாவை பிடிக்குமா? சொல்லுப்பா. அப்பா உங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? இல்லடி, அப்பாக்கு என்ன தாண்டி பிடிக்கும்? ஏன் என்ன தாண்டி பிடிக்கும்? என்னம்மா இது, 2 பேருமே 2 கண்ணு மாதிரிமா. ஓ அப்படியா? ஒரு கண்ணு இருந்தா தானே. இருங்க. அந்த கண்ணு ஐயம்மா. ஏய் கவி, அப்பா பையில காசு வச்சிருக்காருடி, ஏதாவது வாங்கிக்கலாம். சரிடி. ஏய், என்ன திருடுறீங்களா? ஏய் எஸ்கேப் ஆயிடி கவி. அப்பப்பா இனி அப்படி பண்ண மாட்டேப்பா, விட்டுருங்கப்பா. நான் ஏமா அடிக்க போறேன்? நீங்க 2 பேர் தாமே உசுரு. சத்யா இங்க வாமா. காசு இல்லைன்னா அப்பாவை கேளுங்கம்மா, இப்படி எல்லாம் திருடக்கூடாது, ரொம்ப தப்பு. சாரிப்பா, இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஐயோ யாருன்னு தெரியலையே, இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வர்றா. செம்ம ஃபிகரா இருக்காளே, எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்னாச்சுமா, பயந்து போயிருக்கேன்? ரோட்ல ஒரு பையன் என்ன லவ் பண்றேன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான்ப்பா, அதான். இதுக்காமா பயந்து போயிருக்கேன்? என்னப்பா சிரிக்கிறீங்க? அம்மா, ரோட்ல ஒரு நாய் ஓடுதுன்னா எச்சா ஓடுனா என்ன பண்ணும்? இன்னும் தான்ப்பா துரத்தும். அந்த மாதிரி தாம்மா, அவன் துரத்துறான்னு சொல்லி நீ ஓடிட்டே இருந்தா அவன் துரத்திட்டே இருப்பான். பொண்ணா இருந்தாலும் தைரியமா நீ திரும்பி நிக்கணும். துரத்துற நாயை நீ திரும்பி பார்க்கணும். நீ நிக்கிற செகண்ட்ல அந்த நாய் என்ன பண்றதுன்னு உன்னை பார்க்கும். அப்போ எதுக்கு பின்னாடி வர? என்ன வேணும் உனக்கு? நீ கேட்ட உடனே உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்மையா வந்து சொல்லுவான், இல்லன்னா அந்த நாய் மாதிரி ஓடிடுவான். ஒண்ணும் இல்லைங்க, அச்சோ ஓடிடுறா. நீ தைரியமா இருக்கும் போதெல்லாம் அப்பா உன் கூட இருக்கேன்னு அர்த்தமா. ஐயோ அப்பா வந்துட்டாரா? இப்ப பாரு. தங்க தூங்கிருச்சு போல் இருக்கு. ஓ அப்படியே கதை. புரோட்டா வாங்கிட்டு வந்தேன், சரி நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னது புரோட்டாவா? அப்பா புரோட்டா தாங்க. சும்மா சொன்னேன். போங்கப்பா, நீங்க இப்படிதான் பண்றீங்க. இந்த இடம் தங்கம். ஏய் சவுண்ட் கம்மி பண்ணிடி, அப்பா தூங்கிட்டு இருக்காருல்ல. அம்மா இதுக்கு மேல சவுண்ட் கம்மி பண்ணா கேட்காது. ஏய் ஒழுங்கா கம்மி பண்ணிடி. விடுமா, பொண்ணு டிவி பார்த்துட்டு போறா. நீங்க எல்லாம் நைட் எல்லாம் வேலை செஞ்சு இப்பதான் தூங்குறீங்க. பரவாயில்ல, என் தங்கத்தை திட்டாதம்மா, நீ பாருமா. பாத்தீங்களா, அப்பாவே சொல்லிட்டாரு, போங்கம்மா. என்னமோ பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? என்னம்மா கேள்வி? சொல்லுங்கப்பா. அம்மா விட பிடிக்குமா இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் விட பிடிக்குமா? அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாதுமா. அப்ப நீங்களும் மத்தப்பா மாதிரிதான், கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் பாசமா இருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வீட்டு பொண்ணா பாப்பீங்க தானே. அப்பா என்னாச்சு? மத்த அப்பாங்கெல்லாம் எப்படின்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதுமா. உண்மையான அப்பாவா ஒரு பொண்ணை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதாமா. அதெல்லாம் வச்சிருக்கிறது வெறும் பாசம் மட்டும் இல்லம்மா, என் உசுரையே வச்சிருக்கேன். லவ் யூ பா. அப்பா அப்பா காளான் சாப்பிடலாம்ப்பா. கண்ணு, முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரட்டுமாமா? ஆம்பா, அப்படியே சமோசா வாங்கிட்டு வாங்க. சரி சாமி. இன்னைக்கும் பருப்பு சாம்பாரா? எனக்கு சாப்பாடே வேணாம். ஏய் ஒழுங்கா சாப்பிடுறே. போமா, நான் அப்பாவை சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்ல போறேன். சொல்லு சாமி. பா எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி சாமி, வாங்கிட்டு வர்றேன். என்ன அப்பா இன்னும் வரல? சரி நம்ம போய் படுப்போம். எந்திரிமா தங்கம், அப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. ஆமா, போற வீட்டுல எல்லாம் உனக்கு இப்படி கிடைக்குமா? ஏய் நீ சும்மா இருடி, நீ யாக்காமிமா. என் பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன். எங்க மளிகை சாமான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்கணும். இருமா, இந்த மாசம் பொண்ணு பணம் அனுப்பல. நம்மளா போன் பண்ணி கேட்டாலும் நல்லா இருக்காது, வெளியே கடன் கேட்டு பாக்குறேன்.
அப்பா இந்த மாசம் செலவுக்கு பணம் போட்டு விட்டேன், எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்க போறாருமா. அப்படி நினைச்சாலும் நினைக்கட்டும்பா. ஒரு பையன் இருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பானோ அதெல்லாம் ஒரு பொண்ணை நான் உங்களுக்கு பண்ணுவேன்ப்பா. உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்ப்பா. ஒரு பையன் இருந்திருந்தா கூட எங்களை இப்படி பார்த்துருக்க மாட்டாமா. இன்னைக்கும் பருப்பு சாம்பாரா? எனக்கு சாப்பாடே வேணாம். ஏய் ஒழுங்கா சாப்பிடுறே. போமா, நான் அப்பாவை சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்ல போறேன். சொல்லு சாமி. பா எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி சாமி, வாங்கிட்டு வர்றேன். எந்திரிமா தங்கம், அப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. பா என் பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன். எந்த ஹேர் ஸ்டைலுமே செட் ஆக மாட்டேங்குது. ஏமா என்னாச்சு? எந்த ஹேர் ஸ்டைலுமே செட் ஆக மாட்டேங்குது. ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு. ஏமா அதுக்கு தான் இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஏதாவது யூஸ் பண்ணலாம்ல? ஆமால, ஐடியா. இது நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹேர் குட்னஸோட ரோஸ்மரி வாட்டர் தான் யூஸ் பண்றேன். இது ஸ்ப்ரே டைப்ல இருக்கறனால நம்ம ஹேர் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது டெய்லி யூஸ்க்காக தான் மேக் பண்ணிருக்காங்க. போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாது அண்ட் வாட்டர் பேஸ்ட் இருக்கறனால யூஸ் பண்ண ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். இது 12 வீக்ஸ்ல ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணுது. ரோஸ்மரி வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் blood circulation, which helps in hair growth. India's first clinically proven rosemary water. இது நம்ம ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரெngthen பண்ணுது. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி பேபி ஹேர்ஸ் growth ஆகும். இந்த ப்ராடக்ட் purple.comல அவைலபிளா இருக்கு. சென்னை, கொச்சின், பெங்களூர்ல சேம் டே டெலிவரி ஆயிரும். எக்ஸாம் முடிச்சோன்னா ஊர் சுத்த போவான்மாடா, ஏதாவது படிக்கலாம். தேவையில்லாம பேசாதீங்கப்பா, எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். என்னடா எதிர்த்து பேசுற? அப்பா 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 விடுங்கப்பா. ஏன்டா மச்சான் கோவமா இருக்க? எல்லாம் எங்க அப்பனாலதான்டா. லீவ் விட்டாலும் படிக்க சொல்றான். நானே லீவ்ல தான் ஜாலியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். விட்றா மச்சான், இந்த அப்பனுங்களே அப்படிதான். காலையில் வேற தம்பி அடிச்சிட்டமா, அவனை சாப்பிட்ற கூப்பிடுமா. அப்பா அவன் டேய் தம்பி இருடா, எதுக்குடா அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற? அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த ஆளை பார்த்தா நீ வேணா பயப்படு, நான்லாம் பயப்பட மாட்டேன். போடி. என்ன இவன் அப்பா மரியாதை இல்லாம அவன்றான். அப்பா தம்பி சாப்பிட்டான்ப்பா. சரிம்மா. டேய் வீட்டுக்கு வாடா. அந்த ஆளு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு வரணும்? அந்த ஆளையே முதல்ல அப்பாவை மரியாதையா கூப்பிடுறா. சும்மா அப்பா அடிச்சாருன்றியே, அவர் ஏன் அடிச்சாருன்னு யோசிச்சிருக்கியா? அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சு காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் அமுத்தி விடுமா. சரிப்பா. அப்படி அவர் படிக்காதனால படுற கஷ்டம் நம்ம பையனும் படக்கூடாதுன்றக்காக தான் உன்ட்டு அப்படி நடந்துக்கிட்டாரு. நீ அவர் எப்படி வெறுத்தாலும் அவர் உன்னை ஒரு நாள் கூட வெறுக்க மாட்டாரு. மனுஷருக்கா, இனிமே நான் அப்பாவை புரிஞ்சு நடந்துப்பேன். அம்மோ, அம்மா சாப்பிட்டாங்களாம்மா? இன்னும் இல்லைங்க. இன்னும் இல்லையா? இன்னும் இவரு நம்மள சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்காம அவங்க அம்மா மட்டும் கேட்டு போறாரு. வாங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆகி சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. தம்பி கடைக்கு போயிட்டு வாடா. குடுங்கத்த, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லம்மா, என் பையனே போயிட்டு வரட்டு. இந்தாடா, சீக்கிரம் போயிட்டு வா. சரிம்மா. இவரு நான் அவங்க அம்மா பார்த்தா இப்படி பயப்படுறாரு. எங்க உங்களுக்கு உங்க அம்மா பார்த்தா பயமா இல்ல பாசமா? எனக்கு டேய் மணியா, சின்ன சாப்பிடாம என்ன பண்ற? கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிரும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. வேலையே மனசு சாப்பிடுறதுதா, அதோட முக்கியம் வேற ஒண்ணு இல்ல. சாப்பிடுறா. டேய் தட்டு எடுத்து கழுவி வச்சிடுறா. சரிம்மா. இந்தாடா, கடைக்கு போயிட்டு வா. என் பொண்டாட்டி அனுப்புங்கம்மா. அவ காலையில இருந்து வேலை செஞ்சு இப்பதான் உட்கார்ந்து இருக்கா. நீ சும்மா தான் இருக்க, நீ போயிட்டு வா. சரி கொடுங்க. எங்க அம்மா எப்படி உன்னை சாப்பிட வச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க உன்னை அவங்க மகளா தான் பாக்குறாங்க, அதனாலதான் சின்ன சின்ன வேலையை கூட என்கிட்ட சொல்றாங்க. அப்போ இது மரியாதை கலந்த பாசமான பயம்னு சொல்லுங்க. அம்மா என்னடி? என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா, நான் போய் கொண்டாடிட்டு வந்துடுறேன். ஏய் கருப்பு ட்ரெஸ் ஏண்டி போட்டிருக்கிறேன்? நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. கலர்ல என்னமா இருக்கு? கருப்பு நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுமா. அதை போட்டுட்டு போய் தான் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு. அம்மா ஓகேவா? இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. சீக்க வந்த கோழி மாதிரி இருக்கா மகாலட்சுமியா. டேய் கண்ணத்துல ஏன்டா கை வச்சிருக்கிற? ஃபர்ஸ்ட் கையெடு. ஏமா கண்ணத்துல கை வச்சா கஷ்டம், கரண்ட் ஸ்பீடுல வரும். கையடுறா. ஐயம்மா. டேய் தலகலக்குனா படுக்காதடா, குடல் விழுந்துரும். சோபா முடியல. அதான் சொன்னேன்ல. என்னம்மா குழம்பு இன்னைக்கு? கறி குழம்புடா. அம்மா அப்ப நான் இன்னைக்கு டிஃபனுக்கு சிக்கன் எடுத்துட்டு போவா? ஐயோ வேண்டாண்டி, கருப்பு வந்துருவான். யாருமா உங்க ஃப்ரெண்டா? கருப்பே கறி சாப்பிடுவான்டா. டேய் அவன் கறி சாப்பிட்டு பத்தலைன்னா நம்மளையும் கறியை நினைச்சு சாப்பிடுவான்டா. ஐயோ நம்ம அம்மா சூடோ சயின்ஸை கத்துட்டு நம்மள கதற விடுறாங்களே.